Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NCERT புக்ல இருக்கிற யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட் லெசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चन நம்ம ஒன்னு ஒண்ணா சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2.9 அகைன் பார்த்தா சேம் எக்ஸாம்பிள் சேம் நம்பரோட என்ன ஆக போகுது ஸ்டேட் போர்ட்ல ரிப்பீட் ஆக போகுது. அண்ட் எஸ் லாஸ்ட் கிளாஸ்ல யாரோ சொன்னாங்க அவங்க பேர் என்ன அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் வராதுன்னு. பேர் என்ன? Okay, rinsi. Okay, நான் சொல்றேன். Okay, நீ பண்ண மிஸ்டேக் நான் என்னன்னு இன்னைக்கு சொல்றேன். The resistance R is equal to V divided by I, where V is equal to in the value, I is equal to அந்த value. Okay வா? Usually ஒன்ட்ட percentage error கேட்டிருக்கான். Percentage error formula என்ன? Delta R by R. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும். அதுக்கு அப்புறம் percentage error வரும். R is equal to என்ன ஃபார்முலா? V divided by I. இப்போ நல்லா பாரு டெல்டா ஆர் பை ஆர் என்ன வரும் டெல்டா வி பை வி பிளஸ் டெல்டா ஐ பை ஐ கரெக்டா பட் பெர்சன்டேஜ் கேட்டதனால இன்டூ 100 போட்டுக்கலாமா புரியுதா எஸ் டெல்டா வி எவ்வளோ சார் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு 5 பை 100 பிளஸ் by 10 yes by 10 வரே ஒரு லேசா அப்படி போச்சுன்னா அவரது கோர்ட் கேஸே போயிடுவாங்க நல்லா பாரு இது 100 உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த 100 அந்த 100 கேன்சல் ஆயிருமா அப்ப எவ்வளவு இருக்க போகுது 5 இருக்கும் வெரி குட் இது வந்து மல்டிப்ளை பண்ணனா 20 by 10 அப்ப 2 7% புரியுதா இந்த 7% வந்து டெல்டா ஆர் பை ஆர் னு போடுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 0.07 கரெக்ட்டா எஸ் சோ இது வந்து டெல்டா ஆர் பை ஆர் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது டெல்டா ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி இந்த क्वेश्चन அதுல அப்படி கேட்டிருக்காங்களா உன்ட்ட டெல்டா ஆர் மட்டும் கேட்டிருக்காங்களா பாப்பா ஸ்டேட் போர்ட்ல ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர் னு கேட்டிருக்காங்க ஓகே அப்ப அதுல வந்து தேவைப்படும் அப்போதைக்கு நான் உனக்கு கண்டுபிடிச்சு காட்டுறேன் ஓகேவா இதுக்கு இது மட்டும் இருக்கட்டும்